மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது DRDO அமைப்பு மற்றும் அந்த அமைப்பு சமீபத்தில் சோதனை செய்த ஒரு ஏவுகணையின் பெயர் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? DRDO விரிவாக்கம் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரிங்களா? இந்தியாவில் பாதுகாப்புத்துறைக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான தலைமை அமைப்பின் பெயர் தான் இந்த DRDO. இந்த DRDO அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1958 ஆண்டு. இந்த 1958 அமெரிக்காவின் நாசா அமைப்பும் உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நாசா அமைப்பு 1958, DRDO அமைப்பு 1958. இந்த DRDO அமைப்பின் தலைமையிடம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் அமைந்துள்ளது. அந்த புதுடெல்லியில் இருக்கிற அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா DRDO பவன் அப்படி சொல்லுவாங்க. இந்த ராஷ்டிரபதி ராஜ்பவன் அப்படி சொல்லுவாங்களா, அந்த லிஸ்ட்ல இது வந்து DRDO பவன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த DRDO அமைப்பின் தற்போதைய சேர்மனாக இருப்பவர் திரு சமீர் வி காமத் அவர்கள். ஏற்கனவே பதவியிலிருந்து அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சிருந்தாலும் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? இந்த DRDO அமைப்பு தான் இந்தியாவில் பாதுகாப்புத்துறைக்கான தளவாடங்களை உற்பத்தியில் தலைமை அமைப்பு. எப்படி இஸ்ரோ வந்துட்டு செயற்கைக்கோள்களை விண்வெளியில் அனுப்புவதில் தலைமை அமைப்பு இருக்காங்களோ அதே மாதிரி இந்தியாவில் பாதுகாப்புத்துறை தயாரிப்பு அப்படின்னாலே அதனுடைய தலைமை அமைப்பு DRDO. சரிங்களா? இந்த DRDO அமைப்பானது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம். ஞாபகம், இந்த மினிஸ்டர்ஸ் சரியா ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சகத்திற்கு கீழே தான் இந்த DRDO அமைப்பு செயல்படும். இந்த நிலையில ஒடிசாவின் கடற்கரையில் சரியா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தாரா அப்படிங்கிற பேர்ல TARA அப்படிங்கிற பேர்ல ஒரு ஏவுகணையை வந்துட்டு வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்கிறாங்க DRDO அமைப்பு. சரியாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, DRDO அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? DRDO அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? இதற்கான பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.